இதுல நான் சொல்றேன், பிஜேபி தடுக்குன்னு யார் சொல்றா? திமுக சொல்லுது. திமுக சொல்லுது. அதாவது இதை யாரும் தடுக்கிறது கிடையாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அது சென்சார் போடக்கூடிய தனி ஆஃபீஸர், தனி டிபார்ட்மெண்ட். அதை அவங்க முறையாக அவங்க அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணியிருந்தா முதல்ல இங்கே பண்ணும்போது அது ப்ரீமியரில் கொடுத்தா 5 நாளில் வந்திருக்கும். அவங்க ப்ரீமியர் கொடுக்கல, அதனால தான் இந்த பிரச்சனை. மறுபடியும் அது ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கலாம். அதில் 6 பேர் பார்த்த குழுவில் ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது ரிவைஸ் கமிட்டிக்கு போகிறது தான் சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை மீறி அவங்க கோர்ட்டுக்கு போகிறது தவறு. இதற்கு அரசியல் சுற்றி எதுவுமே கிடையாது. இதை கேட்க வேண்டியது ஸ்டாலின் தான் கேட்கணும், சிஎம் ஸ்டாலின் தான் கேட்கணும். சிஎம் ஸ்டாலின் இல்லை, அவர்கிட்ட விட கேட்க வேணாம். நம்ம இந்த இருக்கல அந்த அது யாரு நம்ம இது துணை முதல்வர் இல்லை, அந்த அண்ணலே பாபா இது சேகர் பாபுட்ட போயிருக்காருல. இப்ப அப்பீல் எப்படி வந்துச்சு? சுவாமிக்கே சுவாமிநாத சுவாமி யாரு? அவர் நல்ல திருப்தி தானே கொடுத்திருக்காரு. முருகனுக்கு பரமசிவன் யாரு? பரவனுக்கே பாடம் சேர்ந்த சுவாமிநாத சுவாமி நல்ல திருப்தி தானே கொடுத்திருக்காரு. காலங்காலம் நடக்கவில்லை. இது கேவலமான அரசியல் நினைக்கிறார். இதுல நான் சொல்றேன், பிஜேபி தடுக்குன்னு யார் சொல்றா? திமுக சொல்லுது. திமுக சொல்லுது. அதாவது இதை யாரும் தடுக்கிறது கிடையாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அது சென்சார் போடக்கூடிய தனி ஆஃபீஸர், தனி டிபார்ட்மெண்ட். அதை அவங்க முறையாக அவங்க அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணியிருந்தா முதல்ல இங்கே பண்ணும்போது அது ப்ரீமியரில் கொடுத்தா 5 நாளில் வந்திருக்கும். அவங்க ப்ரீமியர் கொடுக்கல, அதனால தான் இந்த பிரச்சனை. மறுபடியும் அது ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கலாம். அதில் 6 பேர் பார்த்த குழுவில் ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது ரிவைஸ் கமிட்டிக்கு போகிறது தான் சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை மீறி அவங்க கோர்ட்டுக்கு போகிறது தவறு. இதற்கு அரசியல் சுற்றி எதுவுமே கிடையாது. இதை கேட்க வேண்டியது ஸ்டாலின் தான் கேட்கணும், சிஎம் ஸ்டாலின் தான் கேட்கணும். சிஎம் ஸ்டாலின் இல்லை, அவர்கிட்ட விட கேட்க வேணாம். நம்ம இந்த இருக்கல அந்த அது யாரு நம்ம இது துணை முதல்வர் இல்லை, அந்த அண்ணலே பாபா இது சேகர் பாபுட்ட போயிருக்காருல. இப்ப அப்பீல் எப்படி வந்துச்சு? சுவாமிக்கே சுவாமிநாத சுவாமி யாரு? அவர் நல்ல திருப்தி தானே கொடுத்திருக்காரு. முருகனுக்கு பரமசிவன் யாரு? பரவனுக்கே பாடம் சேர்ந்த சுவாமிநாத சுவாமி நல்ல திருப்தி தானே கொடுத்திருக்காரு. காலங்காலம் நடக்கவில்லை. இது கேவலமான அரசியல் நினைக்கிறார். இதுல நான் சொல்றேன், பிஜேபி தடுக்குன்னு யார் சொல்றா? திமுக சொல்லுது. திமுக சொல்லுது. அதாவது இதை யாரும் தடுக்கிறது கிடையாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அது சென்சார் போடக்கூடிய தனி ஆஃபீஸர், தனி டிபார்ட்மெண்ட். அதை அவங்க முறையாக அவங்க அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணியிருந்தா முதல்ல இங்கே பண்ணும்போது அது ப்ரீமியரில் கொடுத்தா 5 நாளில் வந்திருக்கும். அவங்க ப்ரீமியர் கொடுக்கல, அதனால தான் இந்த பிரச்சனை. மறுபடியும் அது ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கலாம். அதில் 6 பேர் பார்த்த குழுவில் ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது ரிவைஸ் கமிட்டிக்கு போகிறது தான் சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை மீறி அவங்க கோர்ட்டுக்கு போகிறது தவறு. இதற்கு அரசியல் சுற்றி எதுவுமே கிடையாது. இதை கேட்க வேண்டியது ஸ்டாலின் தான் கேட்கணும், சிஎம் ஸ்டாலின் தான் கேட்கணும். சிஎம் ஸ்டாலின் இல்லை, அவர்கிட்ட விட கேட்க வேணாம். நம்ம இந்த இருக்கல அந்த அது யாரு நம்ம இது துணை முதல்வர் இல்லை, அந்த அண்ணலே பாபா இது சேகர் பாபுட்ட போயிருக்காருல. இப்ப அப்பீல் எப்படி வந்துச்சு? சுவாமிக்கே சுவாமிநாத சுவாமி யாரு? அவர் நல்ல திருப்தி தானே கொடுத்திருக்காரு. முருகனுக்கு பரமசிவன் யாரு? பரவனுக்கே பாடம் சேர்ந்த சுவாமிநாத சுவாமி நல்ல திருப்தி தானே கொடுத்திருக்காரு. காலங்காலம் நடக்கவில்லை. இது கேவலமான அரசியல் நினைக்கிறார்.